கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 31/1/2026 ஜனவரி மாதத்தினுடைய கடைசி நாள், கடைசி சனிக்கிழமை. இந்த காலை வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். As a mother comforts a child, so will I comfort you. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேற்றுவேன். எப்படி தேற்றுவேன்? தாய் தேற்றுவது போல் உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு கிரேக்க வார்த்தையிலே பராக்லட்டோஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. பராக்லட்டோஸ் அப்படின்னு சொன்னால் அட்வொகேட், கவுன்சிலர் ஆர் ஹெல்ப்பர். எனக்காக வழக்காடுவதற்கு ஒரு நபர் இல்லாமல் தடுமாறி வேதனை உச்சக்கட்டத்திலே எனக்கென்று ஒரு நபர் இல்லையே என்று சொல்லி பேசுவதற்காக ஒரு நபர் இல்லை என்று ஒரு நபர் கலங்கி நிற்கும் பொழுது அந்த தேவனாகிய கர்த்தர் ஒரு அட்வொகேட்டராய் அந்த இடத்தில் நின்று நமக்காய் பேசுவதற்கு பெயர்தான் பராக்லட்டோஸ். ஆற்றி தேற்றுகிறவர், நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய கவுன்சிலர். ஹிஸ் நேம் இஸ் வண்டர்ஃபுல் கவுன்சிலர். மூன்றாவது, எனக்கு உதவி தேவைப்படும் பொழுது உதவியாய் நிற்கக்கூடிய பராக்லட்டோஸ். அவர் உங்களை ஆற்றி தேற்றி நடத்துவாராக. அதனால தான் சங்கீதம் 23:3 சொல்கிறது, அவர் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். பல நேரங்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய கவலை நமக்கு வருகிற பட்சத்தில் நம்முடைய சரீரம் சோர்ந்து போய்விடுகிறது. சோர்ந்து போன சரீரத்துக்கு மருந்தாகவும் கர்த்தர் வெளிப்படுகிறார். அதே நேரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய ஆத்துமா கர்த்தருக்கு உள்ளான மனிதன் எனக்குள்ளே சில நேரத்தில் ஒரு சோர்வை ஏற்படுத்தி விடக்கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவரின் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார் என்று சொல்லி 2 தெசலோனிக்கேயர் 2:17 சொல்லுகிறது, உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்தில் நற்கிரியைகளும் உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர். பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக, புதிய நாள் காலவேளைக்காய் நன்றி. தேற்றரவு இல்லாதபடி ஆறுதலுக்காய் இயங்கிக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் தாய்போல் தேற்றி ஆற்றி தேற்றி சமாதானப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ்,